டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏ போர்டுக்கு 5 இல்லைன்னா 0 வரும். அதே மாதிரி சி போர்டுக்கு 5 0 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஏதோ ஒரு போர்டில் தான் வரும்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக நினச்சிருந்தேன் நண்பா. ஆனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 போர்ட்லேயுமே 0 தான் வச்சுருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டும் பாஸு சி போர்டும் பாஸு நண்பா. ஆனால் ஏபிபிசி 3 டிஜிட்டில் எதுவும் வின்னிங் வரல. ஏ போர்டுக்கு 0 வந்துச்சுன்னா 0 56 வரும்னு சொல்லி தான் நண்பா நான் 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 0 அந்த 56 வந்து பி போர்டுக்கு 6 வச்சுட்டு அந்த 5 வந்து நகர்த்தி சி போர்ட்லேயே வச்சு 0வில் வச்சு 3060ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல சிம்பிளான பேட்டர்ன் தான் நண்பா. இன்றைக்கி குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டை கூட டிலேவாக வந்த நம்பர் தான். சரிங்களா? நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த நம்பர் கொடுத்துருந்தேன். இப்போ அது காட்டுறேன் பாருங்கள். இந்த 65 சரிங்களா? இந்த 65 அதாவது இந்த 01 கிராஸ் நம்பர் 01 இங்கே 65 சரிங்களா? அப்படியே இங்கே ஒரு 15. அப்போ வந்து பிசிக்கு வந்து இந்த 16 0 பேஸ் பண்ணி இங்கே வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஒரு நாள் டிலேவாக வராமல் 2 நாள் டிலேவாக வந்து பிசியில் வந்து 60 நண்பா. சரிங்களா? இதே நம்பர் தான். பிசிக்கு தான் இன்னும் பெண்டிங் இருந்தது. கரெக்டாக பிசியில் இந்த நம்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். சரிங்களா? அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் கூட மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் நண்பா. சரிங்களா? இந்த 247 சரிங்களா? இந்த 247க்கு அதாவது இங்கே வந்து 247 இங்கே சீபோர்டு இருக்குங்களா? இந்த நம்பர்லேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே நம்பர்லேருந்து தான் எடுத்திருந்தேன். ஆனால் அந்த 5 மட்டும் பவர் பண்ணி 060 ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இந்த 272க்கு இங்கே இருக்க 272 இருக்குது பார்த்தீங்களா? அதே தான் இங்கே பார்த்தீங்க. இந்த ஏ போர்டு நம்பர் தான் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அட்லீஸ்ட் 2 நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 365 356 நண்பா. கரெக்டாக பிசிக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 வச்சிருச்சுண்ணா நண்பா. இந்த 5665 நேற்று மெயினாக கொடுத்துருந்தேன் காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் 0வாக போயிருச்சு நண்பா. இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்றைக்கி ஒரு நல்ல இப்போ பேட்டர்ன் இருக்குது காட்டுறேருங்க. மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 44 இருக்கு இல்லைங்களா? இந்த பிசி 44 இங்கே வந்து ஏசி 44 சரிங்களா? இந்த ஏபி 44 வந்து இந்த கிராஸில் வரும்னு சொல்லி இங்கே கொடுத்துருந்தேன். 2 நாளாக கொடுத்துருந்தேன். சரிங்களா? அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஒரு நாள் டிலேவாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? இப்போ நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த நம்பருக்கு நேர் நம்பரே இங்கே வைக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நிறைய இடத்துல உளுந்துருக்கு நண்பா. நான் மார்க் பண்ணி காட்டுறதுக்கு டைம் ஆயிரும். சரிங்களா? அதனால் வந்து நாளைக்கு ஒரு 44 வர்றதுக்கு ஏபிக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நான் உங்களுக்கு வேறு ரூட் காட்டுறேன். வீக்லி சார்ட் வந்து ஒரு சிங்கிள் போர்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதாவது வீக்லியில் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ரிசல்ட் ஒன்று தான். சரிங்களா? இந்த 9 நிறுத்தினதுக்கு இந்த கிராஸ் 84 வந்து பிசிக்கு வந்திருக்கும் நண்பா. சரிங்களா? ஆனால் வந்து வரல. ஒரு வேளை வந்துட்டு இந்த ஏசியில் 94 மட்டும் மேட்ச் ஆகியிருந்துருக்கு நண்பா. சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கும் வந்து ஒரு 8ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 904 இருக்குது இல்லைங்களா? இந்த 904 வரும்போது ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்து 9 இங்கே இருக்கும் நண்பா. சரிங்களா? இதில் வந்து இந்த 77 வந்து பிசிக்கு வந்திருக்கணும். அதுவும் வந்திருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 57 வந்திருக்கணும். சரிங்களா? அதுவுமே வந்திருக்காது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 957க்கு 907 சொல்லி வச்சுருந்தா இந்த சி போர்டுக்கு வந்து 7ஆம் நம்பர் இங்கே வந்திருக்கணும். சரிங்களா? வரல. அப்போ வந்து என்ன கணக்கு ஆகும்னா இந்த ஏ போர்டு 9ங்களா? சரிங்களா? அடுத்தது பி போர்டு 5 இங்கே பி போர்டு 0. சரிங்களா? நாளைக்கு இந்த சி போர்டுக்கு வந்து ஒரு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? 7 ஒரு வேளை பவரில் போச்சுன்னா 2. சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, நான் காட்டுறேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 4 நிறுத்தினதுக்கு சரிங்களா ஏபிக்கு வந்து 82 வரணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஏபிக்கு 82 வச்சுருப்பான். அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த 82 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருப்பான். பிசிக்கு வச்சுருப்பான்.
ஆக்சுவலாக இங்கே 54 வந்திருக்கணும், பிசிக்கு 82 வச்சுட்டு 54 வந்து ஒரு நாள் டிலேவாக வந்து 04ன்னு சொல்லி வச்சுருப்பான். அப்படி இல்லைன்னா ஏபியில் 90ன்னு சொல்லி வச்சாலும் அந்த கணக்கு தான் வரும். சரிங்களா? இதே மாதிரி சி போர்டு போன வாரம் 4க்கு 4 நிறுத்தினதுக்கு ஏபிக்கு 42 வந்திருக்கணும். சரிங்களா? ஏ போர்டுக்கு மட்டும் 9 வந்திருந்தது வந்து கணக்காச்சுன்னா, சரிங்களா, பி போர்டுக்கு ஒரு 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டுக்கு 2 வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 42 அப்படியே இறங்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 88. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பி போர்டுக்கு 8 பெண்டிங் பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்படின்னா இந்த 8 வந்தால் ஒரு 88 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க, அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். அதே மாதிரி இந்த சி போர்டு 4க்கு 4 நண்பா. சரிங்களா? இந்த மேல் நம்பர் வந்து 2 அப்படியே கீழே வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு இந்த சி போர்டு 4க்கு 4ங்களா, மேல் நம்பர் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வந்து நாளைக்கு சி போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த கிராஸ்லேயும் சி போர்டில் 7 பார்த்துங்களா, இப்போ 2 வந்துச்சுங்களா. சரிங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 வார கேப்பில் ஒரு 2, மறுபடியும் ஒரு 2 வார கேப்பில் 2. சரிங்களா? அப்படியே மேல் நம்பர் பார்த்தா கூட 2 வாரம் கேப்பில் ஒரு 7 இருக்கும் நண்பா. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு 7 2 ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இயர்லி சார்ட்டில் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா? இயர்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த 42 இந்த கிராஸில், சரிங்களா, ஒரு வருஷம் கேப் விட்டு இந்த 57ங்கிற இடத்துல 47 வந்திருக்கணும். ஆனால் ஒரு நம்பர் கேப் விட்டு 47. சரிங்களா? மறுபடியும் ஒரு வருஷம் கேப் விட்டு பிசிக்கு வந்து ஒரு 47 இல்லை 42 வரலாம் நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க, அடுத்த ரூட் காட்டுறேன். 24. சரிங்களா? அப்படியே இந்த கிராஸுக்கு 24. சரிங்களா? மறுபடியும் பிசிக்கு ஒரு 24 இல்லைன்னா 74 இல்லை 22 72 இந்த மாதிரி வரலாம் நண்பா. சரிங்களா? இந்த நம்பர் இப்படி இறங்கினா இது ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிசல்ட்டு 789. சரிங்களா? அப்படி இந்த 729 இங்கே இருக்கும் நண்பா. சரிங்களா? 729 789 வச்சுட்டு அந்த பி போர்டு 2 வரணும். அப்படியே 7ன்னு ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி 474. சரிங்களா? இங்கே வந்து 472 இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர். சரிங்களா? இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து ஒரு 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா இங்கேயும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா சி போர்டு 9க்கு 9. சரிங்களா? இங்கே 0க்கு 0, 9க்கு 9, 4க்கு ஒரு 4 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு டி போர்டு பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 04. சரிங்களா? இந்த கிராஸுக்கு அப்படியே 90. சரிங்களா? இந்த நம்பரே இப்படியே வந்துச்சுன்னா டி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் ஒரு 09 இல்லைன்னா 04 வரலாம் நண்பா. சரிங்களா? டி போர்டுக்கு ஒரு 0 மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த கிராஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு 9 4 வரலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 57. சரிங்களா? ஒரு வாரம் கேப் விட்டு 52 பிரித்து வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ நாளைக்கு நம்பர் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டில் இறங்கணும். சரிங்களா? 57 52 பிரித்து வச்ச கணக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் 02 ஒரு நம்பர் பவர் பண்ணி. அப்போ நாளைக்கு இந்த கணக்கு பார்த்தீங்கன்னாலே டி போர்டில் ஒரு 0 வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. டி போர்டில் 0 வந்தால் ஏ போர்டுக்கு 2 வரும். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்பர் கொடுத்துறேன் நண்பா. நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? அதாவது இந்த 2 8க்கு ஒரு 8ஆவது நாளைக்கு இறங்குறதுனோட கெஸிங் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 7 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 2 இல்லைன்னா 7 இறங்குறதுக்கு சி போர்டில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதாவது ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து 4-2-4 நண்பா. சரிங்களா? அதாவது இந்த ஏபிக்கு இந்த 4-2-4 வச்சா ஸ்ட்ரைட்டாக வைப்பா, திருப்பி வைப்பா. அதனால தான் 42 24 கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி 47 74 கூட வரலாம் நண்பா. சரிங்களா? அது மிஸ் ஆச்சுன்னா 88 ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. 33 ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 82 87 88 33 நண்பா. அதே மாதிரி 42 47 92 97 நண்பா. சரிங்களா? பவரில் வச்சாலும் இந்த மாதிரி போட்டால் மிஸ் ஆகாது. அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்துடலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 442 ஒரு 992 982 947 274 499 ஒரு 842 ஒரு 888 நண்பா. சரிங்களா? 888 ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் ஒரு 284 நண்பா. சரிங்களா? 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 0992 0442 5244 5442 2024 2042 2882 2888 நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.